பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் ப்ராசஸ் நாலேஜை நான் எப்படி கேதர் பண்ணிக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணோன்னே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அலகேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓவரால் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அண்ட் அந்த கம்பெனியில் உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நாலேஜை நீங்கள் கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எம்டிசி, மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேஷன். இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் பக்காவாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா அந்த 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 கம்பெனியோட டீட்டெயிலிங், அந்த ப்ராடக்டோடைய பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் அண்டு அந்த ப்ராடக்டுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் லைக் கெமிக்கல் காம்போசிஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதர் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர் டெக்னிக்கல் டெலிவரி கண்டிஷன்ஸ் இது எல்லாமே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கேதர் பண்ணுங்கள், ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ரிக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே கற்றுக்கக்கூடிய ஒரே டாக்குமெண்ட் எம்டிசி, மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ கமெண்ட்டில் எம்டிசின்னு டைப் பண்ணுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கண்டென்ட்டுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.